ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் தான் உங்கள் தாய்லாந்து வில்லேஜ் தமிழ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எல்லோரும் வந்து கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருந்தீங்க. தாய்லாந்தில் காலையில் ஃபுட்டு, மத்தியான ஃபுட்டு, நைட்டு ஃபுட்டு, இதை வந்து ஒரு வீடியோவாக போடுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. இப்போ வந்து நைட்டு ஃபுட்டு இங்கே என்னென்னலாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். என்ன ஹோட்டலுக்கு போக போகிறோம்னா, இங்கே வந்து பக்கத்தில் ஒரு பீச் இருக்குது. பீச் பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குது. அதை தான் காட்ட போகிறேன். வாங்க, அங்கே என்னென்ன மெனு வச்சுருக்காங்க அப்படின்றதையும் காட்ட போகிறேன். பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாங்கள் இருக்க ஏரியாவிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தான் இருக்கும் பீச்சு. பக்கத்தில் தான் எங்கள் வீடு வந்து. அப்படியே நாங்கள் இருக்க வீட்டில் இருந்து அந்த ஹோட்டலுக்கு கிளம்பியாச்சு. போகும்போதே நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், இந்த ஊர்லலாம் கார்லாம் நல்லா ப்ராப்பராக ஓரமாக நிப்பாட்டுவாங்க. நல்லா நீட்டாக டிராஃபிக்கெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. எந்த ஒரு கரைச்சலும் இருக்காது வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது. இப்போ நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் கூட வந்து டிரைவிங் வந்து நல்லா எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓட்டலாம். அந்தளவுக்கு வந்து இங்கே வந்து டிராஃபிக்லாம் வந்து அந்தளவுக்கு வந்து எல்லோரும் ஃபாலோ பண்ணுவாங்க. தாய்லாந்தில் இருக்க கடைகள், வீடுகள்லாம் பாருங்கள். இங்கே வந்து மாடி கட்டடங்கள்லாம் அதிகமாக இருக்காது. பிகாஸ் நியர்பை பீச் இருக்கிறதுனால கூட இங்கே அதிகமாக வந்து 2 மாடி 3 மாடி கட்டடம்லாம் அதிகமாக கட்ட மாட்டாங்க. கரெக்டாக இருப்பானுங்க. இன்கேஸ் வண்டி வரலனாலுமே கரெக்டாக நின்றுவாங்க. இருக்கு பாருங்க, பக்கத்துலேயே கடல். நாங்கள் கடலுக்கு ரீச் ஆகிட்டோம். ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் கூட கிடையாது. காட்டு இந்த விண்டு ஃபார்ம்லாம் காட்டு. பக்கத்துலேயே விண்டு ஃபார்ம். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே போட்டிங்கு, மீன் பிடிக்க போகிற படகு எல்லாமே இங்கே வந்து நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க, கடையை ரீச் பண்ணிட்டோம். பாருங்க பக்கத்துல. ஆனா பக்கத்துல வந்துட்டோம். பட் மழை சரியான மழைங்க. சாப்பிட போடாம வந்தா கடை இருக்கானு தெரியல. சரி பாப்போம் வாங்க, கடை இருக்கானு உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் நாங்க வர்ற கடை. பட் அந்த கடை பூரா பக்கத்துல பாருங்க கடல். தண்ணி இங்க வந்துரும் போல. கடை இருக்கானு தெரியல. இன்னைக்கு கடை இருக்கானு தெரியல. வாங்க பாக்கலாம். பாட்டு எங்க கூட போயிடலாம். ஆனா இங்க வரையும் வந்துருச்சு பாரு இன்னைக்கு. அனே கைத்தியாவ் நீ கைத்தியாவ் Áo tamada đúng không? dạ tamada no cung tamada mấy ao cậu cậu mấy ao கைத்தியாவ் அனே பீஸா பீஸா சிக்கன். ஒரு வழியாக வண்டியை நிப்பாட்டிட்டு கடைக்கு வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம். நமக்கு தெரிஞ்ச தாய் பாசையில் ஒரு சில வார்த்தைகள் பேசி மெனு கார்டெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக தாய் லெட்டர் தான் எழுதியிருக்கும். ஒரு இங்கிலீஷ் வார்த்தை கூட இருக்காது இங்கே. நம்ம ஆர்டர் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. தண்ணி, ஐஸ் கியூப்பு, டிஷ்யூ. இங்கதான் நாங்கள் எப்பயுமே உட்காருவோம். பட் இன்னைக்கு மழை பயங்கரம் வந்ததுனால இங்கதான் குழந்தைங்களாம் விளையாடுவோம். உட்காந்துக்கலாம். மழை மழை பெய்யறதுனால மழை கடல் எல்லாமே பார்க்க நல்லா செம்மையா இருக்கு கிளைமேட். மணி இப்போ வந்து ஒரு 6 o'clock தான் இருக்கும். 6:30 தான். பயங்கரமா கொந்தளிக்கிறது. ஓ குளிர்து பயங்கரம். அப்படியே பக்கத்துல விண்டு காத்தாடி சுத்திக்கிட்டு இருக்கு பாருங்க. வாங்க. இந்த பீச் ஹோட்டலில் தான் வந்து நாங்கள் எப்போயுமே அடிக்கடி வந்து சாப்பிட்றது குடும்பத்தோடு. நல்லா அங்கே இருக்கவங்களும் நல்லா அன்பாக பரிமாறுவாங்க. நல்லாவும் இங்கே நல்லா கிளைமேட்டும் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அதேமாதிரி நம்ம குழந்தைங்களும் உனக்குள்ளே விளாட்றதுக்கு நல்லா சூப்பராக செஞ்சு வச்சுருப்பாங்க.
இப்போ நாங்கள் ஆர்டர் பண்ண order ஃபுட்டு கொஞ்சம் பண்ண வந்துருச்சு. ரைஸ் வந்து இந்த ஊர் பாசையில் வந்து கௌபத் காய் அதோட அப்படின்னு, வச்சு லெமனு, ஆம்லெட் வந்து இது கத்திரி, இது கைத்தியாவ் அப்படின்னு வெள்ளரிக்காய், சொல்லுவாங்க. வெங்காயம் எல்லாம். இங்க பாருங்க மழை ரொம்ப பெய்யறதுனால எல்லாருக்கும் இந்த கடையில இருந்தே அந்த பையங்க கொடையை எடுத்துட்டு போய் கார்ல வரவங்க பூனை கீழே போட்டியா? சரி ஓகே விடு. அடுத்து ஒரு கார் வந்துருச்சு, அங்க போய் கூட்ட போயிருக்காங்க. ஆர்டர் பண்ண பீட்சாவும் வந்துருச்சு. நாங்கள் ஆர்டர் பண்ண பீட்சாவும் வந்துருச்சு. சிக்கன் பீஸா இது நல்லா இருக்கும். பீட்சா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சிக்கன் பீஸா நல்லா டேஸ்டா இருக்கு. இந்த பீஸாவுக்கு அடிக்கடி இந்த ஹோட்டலுக்கு வரலாம் போல. ஃபைனலாக நாங்கள் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஓகே மக்களே, இந்த மாதிரி தாய்லாந்து ரிலேட்டட் வீடியோ எங்கள் பேஜில் அப்லோட் பண்ணுறோம். எங்கள் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.